அவங்க முட்டிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க ரணகலப்படுத்துறாங்க அப்படின்னு கோலிவுட்ல வருத்தத்தோட சொல்றாங்க. விஷயம் இதுதான். சென்னையில நேத்து, அதாவது நவம்பர் 27 புதுப்பேட்டை படம் பிரபல திரையரங்க ஒண்ணுல ரிலீஸ் செய்ய போக புது படத்துக்கு வர்ற கும்பல போல தனுஷ் ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன, தியேட்டரே திருவிழா குளம் போல ஆயிடுச்சு. இங்கதான் ரசிகர்களோட ரணகலமும் ஆரம்பமாச்சு. அங்கு ஒட்டியிருந்த அச்சம் என்பது மடமேடா போஸ்டர்களை கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. சமீபத்துல தனுஷ கிண்டல் செஞ்ச ஜிவி பிரகாஷ கண்ட வார்த்தையால திட்டி கழுவி ஊத்திருக்காங்க. தியேட்டர்ல நடந்த இந்த ஆரவாரம் அந்த பகுதியவே பரபரப்பாகவே மாத்திருச்சு. சமீபத்துல சிம்பு கூட பிளாப் படங்கள் எல்லாம் பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்னு சொன்னா, என்னோட அச்சம் என்பது மடமேடா படத்தோட வெற்றியை என்னன்னு சொல்றது, நாங்க அதை அமைதியாகவே தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிம்பு இப்படி மறைமுகமா சொன்னது கொடி படத்தையா இல்ல கடவுள் இருக்கான் குமார் படத்தையா அப்படின்னு தெரியாத ரசிகர்கள் சிம்பு மேல கோபமாக பதிவுகள் போட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. மீனவன் அடிச்சா மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னு அடிக்க மாட்டார்ல. ஒரு பெண், அது கர்ப்பிணி, கழிவறைக்கு போறதோட கூட கைவிலங்கோட ஆண் காவலர் நின்றுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்வீங்க? இது அப்ப என்னென்னவோ செஞ்சு பாக்குறாரு. கடைசியா உன்னை நிர்வாணப்படுத்தி வெளியில இருக்கிற என் காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய வைக்கிறது வழி இல்லைன்ட்டு மேலாடை உருவுறாரு. ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால அடிக்கிறானே, அப்ப ஆதரவற்று நிக்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கும்னு அழுத்தி பிடிக்கும் போது நீங்க ஏன் ஐயா யோசிக்கல? இந்த மாநில அரசு சொல்லுது நளினியை விடுதலை செய்ய முடியாது. நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார். அப்ப அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது கூட்டத்துக்கு மறுத்து, சீமான் இங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதனால கடைசி வரை பதவி இல்லாம பாத்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு.